பாண்டவர்களும் குந்தியும் அந்த வனத்திலிருந்து புறப்பட்டனர். அப்பொழுது வியாசர் அவர்களை காண வந்தார். வியாசர் அவர்களிடம், நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் வாழும் ஏகசக்கர நகரத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கான நல்ல நேரம் விரைவில் வரும் என கூறிவிட்டு சென்றார். வியாசர் கூறியவாறே பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடமணிந்து அந்நகரத்திற்கு சென்றனர். தங்கள் நகரத்திற்கு புதியதாக வந்த பாண்டவர்களை மக்கள் நன்றாக உபசரித்தனர். பாண்டவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் தங்க வைத்து நன்றாக உபசரித்தனர். இவ்வாறு ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெண் மிகவும் கவலையுடன் அழுது கொண்டிருந்தாள். குந்தி அப்பெண்ணிடம் சென்று, மகளே, நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என கேட்டாள். அப்பெண் குந்தியிடம், தாயே, இந்நகரத்தில் இருக்கும் காட்டில் பகாசுரன் என்னும் அரக்கன் வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு இந்நகரத்தில் இருந்து தினமும் வண்டி நிறைய உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த உணவை கொண்டு செல்பவரையும் அவன் சேர்த்து உண்டு விடுவான். இன்று எங்கள் வீட்டிலிருந்து உணவை கொடுக்க வேண்டும். அவனுக்கு உணவு கொண்டு செல்பவரும் அவனுக்கு பலியாக கூடும். அதனால் நான் மிகவும் கவலையுடன் இருக்கிறேன் என்றாள். குந்தி அவளிடம், மகளே, நீ கவலை கொள்ள வேண்டாம். எனது மகன்களில் பீமன் மிகவும் பலசாலியானவன். அவன் இடும்பன் என்னும் அரக்கனை கொன்றவன். அதனால் இன்று என் மகன் பீமன் உணவை கொண்டு செல்ல அவன் நிச்சயம் பகாசுரனை அழிப்பான் என்றாள். அப்பெண்ணும் இதற்கு சம்மதம் தெரிவித்து வண்டி நிறைய உணவை நிரப்பி வைத்தாள். அந்த உணவுடன் பீமன் காட்டிற்கு சென்றான். பீமனை பார்த்த பகாசுரன், ஏ அற்ப மனிதனே, உனக்கு உணவை கொண்டு வர இவ்வளவு தாமதமா? நான் மிகவும் பசியுடன் இருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா என கூறிவிட்டு உணவை சாப்பிட சென்றான். பகாசுரன் சாப்பிடுவதற்கு முன் அந்த உணவுகளை பீமன் சாப்பிட்டான். இதை பார்த்து கோபம் கொண்ட பகாசுரன் பீமனை பிடித்து உண்பதற்கு சென்றான். இதனால் இருவருக்கும் பெரும் சண்டை உருவானது. இச்சண்டை நெடுநேரம் நடந்தது. பீமனின் பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இடத்திலேயே பகாசுரன் மாண்டான். பகாசுரன் இறந்துவிட்டான் என்னும் செய்தி அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு மக்கள் பாண்டவர்களை தங்களை காக்க வந்த தெய்வம் போல் மரியாதை செலுத்தி வந்தனர். பாண்டவர்களும் அந்நகரத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். பாஞ்சாலத்தில் துருவதன் அர்ஜுனனுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்க காத்து கொண்டிருந்தான். பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்த தீயில் மாண்டார்கள் என்னும் செய்தியையும் அவனால் நம்ப முடியவில்லை. நிச்சயம் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் பாண்டவர்கள் பற்றி எந்த செய்தியும் வெளிவராததால் துருபதன் தனது மகளுக்கு சுயம்வரம் வைக்க முடிவு செய்தான். தன் மகளுக்கு விருப்பமானவரை அவளை தேர்ந்தெடுப்பாள் என்றான். அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டான். சுயம்வரத்தில் கலந்து கொள்ள பல நாடுகளிலும் இருந்த அரசர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். ஜராசந்தன், சல்லியன், சிசுபாலன், துரியோதனன், கர்ணன் முதலானவர்கள் கலந்து கொள்ள அங்கு வந்தனர். இச்செய்தி பிராமணர்கள் மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. பாண்டவர்களும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள பாஞ்சால தேசத்திற்கு சென்றனர். அவர்கள் போகும் வழியில் வியாசர் அவர்களின் எதிரில் வந்தார். அவர்களை பார்த்த வியாசர், பாண்டவர்களே, நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் என கூறி அனுப்பினார். தங்களது தாயை குயவன் ஒருவனது வீட்டில் தங்க வைத்துவிட்டு அவர்கள் பாஞ்சாலத்திற்கு சென்றனர். பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடம் அணிந்து சென்றதால் பிராமணர்களுக்கான இருப்பிடத்தில் சென்று அமர்ந்தனர். கிருஷ்ணன் மற்றும் பலராமனும் வந்தனர். துருபதனும் அவைக்கு வந்து சேர்ந்தான். திரௌபதி பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு அழகு சிலை போல் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் திரௌபதியின் மனதில் அர்ஜுனன் மட்டுமே இருந்தான். நிச்சயம் அர்ஜுனன் இந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். அவையில் அனைவரும் கூடிய பின்னர் திட்டதுய்மன் தன் தங்கை திரௌபதியை அழைத்து கொண்டு சபையின் நடுவில் வந்து நின்றான். திட்டதுய்மன் அவர்களிடம், மன்னர்களே, நீங்கள் வீரத்திலும் அழகிலும் சிறந்தவர்கள். உங்களில் யார் வீரத்திலும் திறமையிலும் சிறந்தவர் என்பதை அறிய இங்கு ஒரு போட்டி நடைபெற உள்ளது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு திரௌபதி மாலை சூடுவாள் என்றான். திட்டதுய்மன் அனைவரிடமும் சுயம்வரத்திற்கான போட்டியின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றான். அரசர்களே, இங்கு வில்லும் அம்பும் வைக்கப்பட்டுள்ளது. துவாரத்துடன் கூடிய சக்கரம் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே மீன் வடிவத்தில் ஒரு இலக்கு இருக்கிறது. அதன் நிழல் கீழே உள்ள தண்ணீரில் உள்ளது. இந்த நிழலை பார்த்தவாறு மேலே உள்ள மீன் இலக்கை சுழலும் சக்கரத்தின் துவாரம் வழியே அம்பை செலுத்தி வீழ்த்த வேண்டும். சரியாக யார் வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கே திரௌபதி மாலை சூடுவாள் என்றான். அங்கு கூடியிருந்த மன்னர்கள் திரௌபதி தனக்குத்தான் என்று கர்வம் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராக சென்று போட்டியில் கலந்து கொண்டனர். ஆனால் அவர்களால் சரியான இலக்கை குறிவைக்க முடியாமல் போனது. சில மன்னர்கள் தலை குனிவுடன் திரும்பி வந்தனர். துரியோதனனும் சென்றான். அவனும் தோல்வியுடன் திரும்பி வந்தான். துரியோதனனின் தம்பிமார்களும் சென்றனர். அவர்களும் தோல்வியை அடைந்தனர். இவ்வாறு ஜராசந்தன், சிசுபாலன், சல்லியன் முதலானோர் போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியுடன் திரும்பி சென்றனர். கடைசியில் கர்ணன் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான். கர்ணன் வில்வித்தையில் சிறந்தவன் என்பதால் நிச்சயம் இவன் வெற்றி பெற்று விடுவான் என அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தெரிந்தது. திரௌபதி மனதில் ஒருவேளை கர்ணன் இலக்கை சரியாக வைத்து வென்றுவிட்டால் அர்ஜுனனை தன்னால் திருமணம் செய்யாமல் போய்விடும் என நினைத்தாள். கர்ணன் வில்லை கையில் எடுக்கும் போது
என்னால் ஒரு சூத்திரனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இவர் அங்க நாட்டின் அரசனாக இருக்கலாம், ஆனால் இவர் பிறப்பால் ஒரு சூத்திரன். சூத்திரன் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. வேறு எவரேனும் இருந்தால் கலந்து கொள்ளலாம் என்றாள். திரௌபதியின் பேச்சு கர்ணனுக்கு கோபத்தையும் மனச்சங்கடத்தையும் உண்டாக்கியது. மன்னர்கள் பலரும் கலந்து கொண்டு தோற்றுவிட்டனர். அதனால் திட்ட தூய்மன் போட்டியின் நிபந்தனையை தளர்த்தினான். இப்போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என கூறினான். அப்பொழுது பிராமணர்கள் வீற்றிருக்கும் இருக்கையிலிருந்து அர்ஜுனன் எழுந்தான். கிருஷ்ணன் அர்ஜுனனை கண்டவுடன் இவர்கள் பாண்டவர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். அர்ஜுனன் சபையின் நடுவில் இருக்கும் வில்லை எடுத்து போட்டியின் விதிப்படி சக்கரத்தை பார்க்காமல் ஒரே அம்பில் மீனின் கண்களை துளைத்தார். இதை பார்த்த கர்ணனுக்கு இவன் அர்ஜுனனாக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதை பார்த்த திரௌபதி நிச்சயம் இவர் அர்ஜுனனாக இருக்கக்கூடும் என நினைத்து அர்ஜுனனுக்கு மாலை சூட்டினாள். இதை பார்த்த மற்ற மன்னர்கள் ஒரு பிராமணனுக்கு நாட்டின் அரசி மனைவியாக அமைவதா என கூறி கடும் கோபம் கொண்டனர். துருபதன் தன் மகளை பிராமணனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு மணமுடித்து வைத்தான். இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு கிடைக்காத பெண் ஒரு பிராமணனுக்கு கிடைத்ததை கண்டு மிகவும் கோபம் கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் பாண்டவர்களிடம் சண்டைக்கு சென்றனர். பாண்டவர்களும் திருப்பி அவர்களை தாக்கினர். துரியோதனன் பீமனிடம் சண்டைக்கு சென்றான். இருவரும் தங்கள் பலங்களை கொண்டு சண்டையிட்டனர். அர்ஜுனனும் கர்ணனும் தங்களின் வில் திறமைகளை கொண்டு சண்டையிட்டனர். அர்ஜுனனின் வில் திறமைகளை கண்டு இவன் அர்ஜுனன் தான் என்பதை தீர்மானித்துக் கொண்டான் கர்ணன். பீமன் பலத்திலும் யுதிஷ்டிரன் ஈட்டி எறிவதிலும் நகுலன் சகாதேவன் வாழ்வீச்சிலும் சண்டையிடுவதை பார்த்து இவர்கள் பாண்டவர்கள் என்பதை உறுதி செய்தான் கர்ணன். அதன் பிறகு கிருஷ்ணர் அவர்களை தடுத்து நிறுத்தி, மன்னர்களே, இவர்கள் சத்திரியர்கள் தான், நாம் இறந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பாண்டவர்கள் தான் இவர்கள் என்றார். அதன் பிறகு மன்னர்கள் அமைதியாக அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றமர்ந்தனர். அதன் பின் பாண்டவர்கள் துருபதனிடமிருந்து விடைபெற்று தங்கள் தாயை காண சென்றனர். பாண்டவர்கள் குயவன் வீட்டை அடைந்தனர். தர்மர் வெளியில் இருந்தபடியே, தாயே, தங்களுக்காக கனியை கொண்டு வந்துள்ளோம் என கூறினர். குந்தி வந்திருப்பது தனது மருமகள் திரௌபதி என்பதை அறியாமல் பாண்டவர்களிடம் நீங்கள் ஐவரும் சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள் என கூறினாள். தன் தாயின் இத்தகைய பதிலை எதிர்பார்க்காத பாண்டவர்கள் திகைத்து நின்றனர். ஐவரும் எவ்வாறு திரௌபதியை மணப்பது? அவ்வாறு மணந்தால் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என குழம்பினர். யுதிஷ்டிரன் திரௌபதியை அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்றான். அப்பொழுது குந்தி குடிசையிலிருந்து வெளியில் வந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தாம் எத்தகைய தவறு செய்துள்ளோம் என்பது தெரிந்தது. ஆனால் அர்ஜுனன் தாய் சொல்ல எவ்வாறு மீறுவது? அதனால் நாம் ஐவரும் திரௌபதியை மணந்து கொள்ளலாம் என்றான். இதனால் சகோதரர்கள் இடையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. கடைசியில் ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர்.